வணக்கம் மக்களே, நான் உங்கள் பயணப்பித்தன் கோவர்தன் விளாக்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா 10 கேவ்ஸ் முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். இது நான் தங்கியிருக்க ஹோம் ஸ்டே 25வது மாடியில் இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வாங்க 10 கேவ்ஸ் போகலாம். எப்படி போகணும் எதுவுமே எனக்கு தெரியாது. கீழே வாங்க, நான் ஒரு ஆள்கிட்டையாக கேட்டு தான் போக போகிறேன். கூகுள் மேப்பையும் யூஸ் பண்ண போகிறேன். பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் லிஃப்ட்டில் ஏறிட்டேங்க. எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். எங்களுக்கு இப்படி ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். நீங்கள் எங்கே போனாலும் இந்த இடத்துல டேப் பண்ணணுங்க. இந்த டேப் பண்ணிவிட்டு தான் எந்த நம்பர்ன்றதை நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். அது மாதிரி கீழே போகிறதுக்குமே கேட்டுக்கும் வச்சுருக்கணும். சப்போஸ் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 100 மலேசியன் ருபீஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம ஊர் காசுக்கு வந்து 2000 ரூபாய். 25வது மாடியிலேருந்து இப்போ வந்துருச்சுங்க. பாருங்கள், வேகமாக வந்துருச்சு. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் டேப் பண்ணிவிட்டு போவோம். பாருங்கள், வெளியில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, டேப் பண்ணியாச்சு. வெளியில் போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்டேலேருந்து கீழே வந்தாச்சு. இது பக்கத்தில் ஃபீட் நானாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா. அங்கேருந்து கேஎல் சென்டருக்கு ரயிலில் போய் கேஎல் சென்டர்லேருந்து 10 கேவ்ஸ் போக சொல்லியிருக்காங்க. லைட்டாக வந்து ரெயின் மழை தூரிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மழை பெய்யுதுன்னு மலேசியா வந்தால் மலேசியாவுமா உட வேற எடுக்க மறந்துட்டேன். மணி இங்கே 2 மணி ஆகுது. எப்போ 10 கேவ்ஸ் போகலான்றதை பார்க்கலாம். நான் லஞ்ச் வந்து நான் 10 கேவ்ஸில் தான் சாப்பிட்லான் இருக்கேன். பார்த்துக்கோங்க மக்களே, அதான் புக்கிட் நானாஸ்ன்ற ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போயிட்டு நம்ம மாறலாம். பஸ்ஸெல்லாம் இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் கிடையாது, எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான். நடந்து போவோம். இந்த சிக்னலை கிராஸ் ஆகி போகணும். என்கிட்ட ஆல்ரெடி அந்த மெட்ரோ கார்டு இருந்தது. அதில் வந்து புக்கிட் நானாஸ்லேருந்து கேஎல் சென்டருக்கு நான் போயிட்டாங்க. அங்கே போய் வேறு ஒரு ட்ரெயின் எடுத்து தாங்க நம்ம 10 கேவ்ஸ் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஎல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகணுன்னா 10 கேவ்ஸ் ட்ரெயின் பிடிக்கணும். வேறு இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க, வேறு பிளாட்ஃபார்ம். அதான் மாறி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷனே பார்த்தீங்களா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் இருக்கோம். ஈவினிங் 3:30க்கு தான் ட்ரெயின். இப்போ 2:45 ஆகுது. நம்ம ஊரில் மெட்ரோ கார்டு இருக்க மாதிரி இங்கே கார்டு இருக்குங்க. ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன், அதை நான் டாப் அப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இங்கேருந்து அங்கே எவ்வளோ டிக்கெட் தெரியாது. அங்கே போய் எனக்கு கார்டை காமிச்சு டிடக்ஷன் பண்ண போகிறேன். கேஎல் சென்டர்லேருந்து 10 கேவ்ஸ் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியும். கரெக்டாக ட்ரெயின் வரையும் நான் ஏறி உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 கேவ்ஸில் வந்து இறங்கிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ ரிங்கெட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 2.5 ரிங்கெட் தாங்க. நான் எவ்வளவோ நினச்சேன், தேவையில்லாமல் 30 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிட்டேன். நான் கிட்டத்தட்ட 3 நாள் தான் இருக்க போகிறேன். 3 நாளைக்கு இந்த 30 ரிங்கெட்டே எனக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ தான் கீழே இறங்கியிருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனில். அதாவது சாப்பிட்லாம், பசிக்குது. சாப்பிட்டு நம்ம தலைவன் முருகனை பார்க்க போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம 10 கேவ்ஸ்க்கு வெளியில் இருக்கோம். இந்த பக்கம் தான் போகணும். இங்கே குரங்குகள், புறாலாம் இருக்குது. குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்கறதுக்கு விற்கிறாங்க, கோதுமையும் கொடுக்குறாங்க புறா கொடுக்கறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேடுக்கெலாம் ஏதோ வச்சுருக்காங்க. மயில் எல்லாம் உள்ள கிளிலாம். நம்ம அது தேவையில்லை. நேராக போனால் அந்த தெரியுது பாருங்க, அந்த முருகர் சிலை அங்கே இருக்குது. இதில் அப்படியே நீங்கள் பேக் சைடு வந்தால் ராமாயண கேவ்ஸுங்க. அங்கே தான் போகணும் திருப்பி. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு ஜடாயு இருக்குது. இது ஆக்சுவலாக இங்கே திருப்பதி ஏழுமலையான் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே அந்த நாமம் சிம்பல்லாம் போட்டிருக்காங்க. வரையில் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னல, அது அந்த கேவ் வில்லா, ஏதோ கலைக்கூடம்னு வச்சுருக்காங்க. உள்ள 5 ரிங்கெட் கேட்குறாங்க. உள்ள மயில் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம அடிவாரம் வந்தாச்சு. அதில் தான் ஏறி மேலே போகணும். எல்லாம் பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் திருப்பி வரும்போது நம்மளும் வந்து அந்த மாதிரி புறாக்கெலாம் கொடுக்கலாம். நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 படை வீட்டில் உள்ள எல்லா முருகனுமே இருக்குது. அதில் நீங்கள் அப்படியே தரிசிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரலாம். அந்த பக்கம் சனி பகவானுக்கு வந்து கோயில் இருக்குது. இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே முடிச்சுட்டு நம்ம ஐயனை பார்க்க மேலே போகலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிச்சது. இங்கே உள்ளே போய்ட்டு 2 சப்பாத்தி, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். மொத்தமாக 5 வெளியே தான் வந்தது. நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடிவாரத்துலேயே ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது. அது மாரியம்மன் தேவஸ்தானம்னு சொல்கிறாங்க.
5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. நான் உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்தேன். மறக்காமல் நீங்களும் வந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வாங்க அடிவாரத்தில். பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்டிங் பேண்டு. இங்கே தான் எல்லாம் ஏற ஆரம்பிப்பாங்க. போகணும். இங்கே குரங்கெல்லாம் நிறையா இருக்குது. கீழே கடைகள்லாம் இருக்குது. ஏதோ பை வாங்குறதுக்கு தொப்பியெல்லாம் இருக்குது. நான் மேலே ஏறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சபரிமலை போனவங்களுக்கு தெரியும், நீலிமலை ஏற்ற எப்படி நெட்டுக்குத்தா ஏறுமோ இந்த மாதிரி ஏறுதுங்க. பின்னாடி முருகர் சிலை, மேலே போய் 10 மலை முருகனை பார்க்க போயிட்டுருக்கோம். ஒரு கால்வாசி தூரம் ஏறி இருப்பாங்க முருகனோட பேக் சைடு. அங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோம். நம்ம போனுங்க. அப்படியே அந்த மலையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இடும்பன் சன்னதின்னு போட்டிருக்காங்க. முருகனோட மயிலும் சேர்ந்து எடுத்தோன்னே இருக்குதுங்க. மேலையெல்லாம் பாருங்க, அருமையாக இருக்குது. இங்கே கடை இருக்குது. கீழாக்க இறங்கி போகணும். வாங்க போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஆண்டி குளத்தில் இருக்கார். நீங்கள் இப்படி தான் இறங்கி வருவீங்க. இது வந்து வேலாயுதர் கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானைக்கு இருக்குது. செப்பலை கழட்டிட்டு உள்ளே போகணும். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் முருகனை கும்பிட்டு வந்துட்டேன். என் வீடியோஸ் பார்த்தவங்களாம் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி நான் கோயிலுக்குள்ள சாமியை நான் காட்ட மாட்டேன். இங்கே அலோவ் பண்ணாங்க கேமராவை, அதனால் காமிச்சேன். மேலே பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை கூட முருகன் இருக்காருன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம். இது நம்ம இப்போ நீங்கள் பார்த்தது வேலாயுதர் சன்னதி. மேலே போகிறது வள்ளி தெய்வானை முருகனோட இருக்கிறது. ஒரு நெட்டு குத்தா ஒரு ஏற்ற ஏறுது மறுபடியும். நம்ம வந்து முருகனை கும்பிட்டாச்சுங்க. இதுக்கு கீழே இறங்க போனோம். அங்கே வர்ற வழியிலே ஒரு என்ன சொல்கிறதுனா வெங்கடாச்சலபதி டெம்பிள் மாதிரி ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்து அங்கே போவோம். நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. அங்கே தான் போகணும். மெதுவாக போவோம். குரங்கு தொலை வேறு தாங்க முடியல. லைட்டாக சாரல் வேறு விழுதுங்க. நான் போகும்போதே சொன்னேன் பார்த்தீங்களா, திருப்பதி வெங்கடாச்சலபதி டெம்பிள் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அங்கே தான் போய் சாமி கும்பிடுவோம். உள்ள போய் இந்த ஜடாயு இருக்குது. இதை முடிச்சுட்டு நேராக போனீங்கன்னா ராமாயணா கேவ்ஸ். கோயில் இருக்குது, சைடில் ஒரு இடம் இருக்குது. எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ டிக்கெட் கேட்குறாங்கன்னு தெரியல. இங்கே வேறு மலேசியனுக்கு ஒரு டிக்கெட்டு, நான் மலேசியனுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறாங்க. அனுமனுக்கு ஏற்ற மாதிரி வெத்தலை மாலை இருக்குது. பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோங்க. நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபா வாங்குறாங்க. அதாவது அவங்க ஊர் காசுக்கு 15 வெள்ளின்னு சொல்கிறாங்க. கேவ்ஸ் உள்ள போயிட்டே இருக்கு.
இப்போ நீங்கள் என்ன காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, வால்மீகி வந்து ராமாயணத்தை எழுதுறாரு, அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது அயோத்தியோட மன்னன் இருக்கார் பார்த்தீங்களா, தசரதன். அவர் வந்து தனக்கு மகன் வேணும்னு சொல்லி இறைவனிடம் வேண்டுகிறார். அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, தசரத மன்னன் வந்து வேண்டியிருப்பார். அதுக்காக வந்து இப்போ கௌசல்யாவுக்கும் தசரதனுக்கும் ராமர் வந்து மகனாக பிறக்கிறார். அதான் இந்த சீனு. இப்போ என்ன காட்சி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அரசி சுமித்ராவுக்கும் இரட்டையர்களாக லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தனர். அதான் இந்த காட்சி. ஒரு அரசி கைகேயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவளுக்கு வந்து மகனா வந்து பரதன் பிறக்கிறாரு. எல்லா ராமாயணமும் இதில் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேதம் கற்கக்கூடிய காட்சி. யாரெல்லாம் வேதம் கற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ராமர், லட்சுமணன் மற்றும் சத்ருகனன் ஐயர் வந்து வேதங்கள் கற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி தான் நம்ம முருகர் இருக்காரு, பத்துமலை முருகன். அதை சாமியை கும்பிட்டாச்சு, பட்டையை போட்டாச்சு. அடுத்து நம்ம தலைவனை பார்க்க போனுங்க. யாரடா தலைவன் கேட்டிங்கன்னா, நமக்கு எப்பயுமே ஐயப்பன் தாங்க தலைவன். பத்துமலையில் வந்து ஒரு ஐயப்ப தேவஸ்தானம் இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எங்கே இருக்குதுன்னு தேடி போனோம். ஒரு கூத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கூகுள் மேப்பில் பார்த்தேங்க. இங்கேருந்து பைக்கில் போனால் 1 கிலோமீட்டர் காமிக்கி, நடந்து போனால் 3 கிலோமீட்டர் காமிக்கி. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்னன்னு பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். இதுதாங்க பத்துமலை முருகன் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து ட்ரெயினில் வந்தனால சைடில் கூடி வந்துட்டோம். இதில் எப்படி வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம தலைவர் இருக்கார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நடந்து போக சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் ஐயப்பன் கோயில் வரும்னு சொன்னாங்க. நான் பக்கத்தில் கேட்டேன், கூகுள் மேப்பை நம்பலை. ஃபஸ்ட்டு சாய்பாபா கோயில் வருமா, அதை தாண்டினதேன் ஐயப்பன் கோயில் வரும்னு சொல்கிறாங்க. போகலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்க்கையிலே இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாத நாளுங்க. மலேசியா முருகனை பார்க்கணுன்றது என்னோட 24 வருட கனவு. அதை இன்னைக்கு நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஐயப்பனை பார்த்துருவோம். உண்மையிலேயே எனக்கு தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். இதை வச்சுட்டு இவ்வளோ ஊர் சுற்றிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த மாதிரியே ஊர் சுற்றுங்க. திருப்பி நம்ம இங்கேயே சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னாரு. ஏன்னா இப்போ வந்து மலேசியா டேத்துக்கு வந்து ஒரு 6 ஆகுது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு எப்படி 8 மணி ஆகிடும். இங்கேயே நைட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம ரூமில் போய் சாப்பிட்டுக்கலாம். வாங்க போகலாம். வந்துட்டாங்க, பார்த்துக்கோங்க. அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானம், 10 கேவ்ஸ். சாமியே சரணம் ஐயப்பா. இல்லை போகலாம். நம்ம அப்பனை பார்க்க போகிறோம். வெளியில் பூக்கடையெல்லாம் இருக்குது. வாங்க போகலாம். இங்கேயே எல்லாமே இருமுடி கட்டுறது எல்லாமே இங்கே நடக்கும் போலங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, மகா படி பூஜை. அதாவது சபரிமலையில் என்ன நடக்குமோ அது எல்லாமே இங்கேயே நடக்குது. மகா படி பூஜை எப்போ நடக்கும், இருமுடி கட்டுறது எப்போ நடக்கிறாங்க, மகர ஜோதி சபரிமலை சன்னிதானம் நடக்கிறப்ப இங்கேயே நடக்கும் போல். ஜோதி தரிசனம் எல்லாமே. இதை உள்ளே போவாங்க, சாமி கும்பிடுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் வேர் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. நைட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை நைட்டு 7 மணிக்கு அன்னதானம் இருக்குது போலங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பிள்ளையார், விநாயகர்ன்ற மாதிரிலாம் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குது. ஈவினிங் வந்தீங்கன்னா யாருமே இல்லை. நான் போனது வந்து புதன்கிழமை. நீங்கள் பார்த்துட்ருக்குது உண்மையான சபரிமலையான்னு கூட ஒரு சந்தேகம் வருங்க. அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானத்தில் கூட சிவில் தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. நான் மலேசியாவில் இந்த பத்துமலை முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐயப்பன் சன்னிதானத்தில் இருமுடி இருந்தால் மட்டும்தாங்க அந்த 18 படி ஏற அனுமதி தராங்க. அதுவும் 1 மண்டல விரதம் இருந்தால். நீங்கள் வந்து சிவில் தரிசனம் அந்த மாதிரி நான் பார்க்கணும், நான் பெண்ணாக இருக்கேன், இல்லை நான் விரதம் இருக்கலைன்னா நீங்கள் கீழே இருந்தால் ஐயப்பனை பார்க்க முடியும். மேலே வந்து அந்த பூசாரி மட்டும்தாங்க போகிறாங்க. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலை மேல் சாந்திகள், முன்னாள் மேல் சாந்திகள், அப்புறம் தந்திரி எல்லாம் வராங்க. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நம்ம ஐயப்பன் கோயிலில் சாமி தரிசனம் முடிச்சாச்சு. வெளியில் வந்து மசாலா டீ குடித்தோம்.
இந்த டீ கடையில் வேலை பார்க்குறவர் நாகர்கோவில்காரர் தான். என்கிட்ட நாகர்கோவிலை பற்றி விசாரிச்சாரு. நான் ராஜபாளையம் என் ஊர் பக்கத்துலலாம் சொன்னார். அவங்ககிட்டையும் சாப்பாடு பார்சலாம் வாங்கிட்டு நம்ம மறுபடியும் மலேசியன் முருகன் முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் ட்ரெயின் எடுத்துட்டு போயிடலாம். ட்ரெயின் எப்படின்னா 10 கேவ்ஸ் டு கேஎல் சென்டர். கேஎல் சென்டர்ல போய் மாறிட்டு புக்கிட் நானாஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம். மணி இப்போ 7:30 ஆகுது. ஆனால் இன்னும் சூரியன் மறையில. இன்றைய பயணம் இனிதே நிறைவடைந்தது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய ட்ரெயின் சார்ஜஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 வெள்ளி 9 வெள்ளியிலே முடிஞ்சிட்டு. நம்ம ஊர் காசு 180 ரூபா அன்னைக்கு. மிச்செல்லாம் எக்ஸ்ட்ரா நான் பண்ண செலவு சாப்பாடு. அப்புறம் அந்த ராமாயணா கேவ்ஸ்குள்ள போகும் நான் $15 நான் கொடுத்தது. இன்னைக்கு ஒரு நாளில் நான் வந்து கிட்டத்தட்ட நான் கலெக்ட் பண்ணி பார்த்ததுல ஒரு 75 மலேசியன் ருபீஸ் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். நம்ம ஊர் காசு 1500 ரூபாய். இன்றைய பொழுது இணையதை நிறைவடைந்தது. நான் உங்கள் பயணத்திட்டன் கோவர்டன் விளாஸ்ல இருந்து சுவாமி சரண்.